ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளைக்கு முன்னாடி கோயில் திருவிழாக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தோம்னா பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் வந்து கோயிலில் கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் நம்மளும் செய்வோம்ட்டு மிஷின் ஒன்று வாங்கினோம், ஆர்டர் போட்டோம். ஆர்டர் போட்டதில் தான் இந்த மிஷினு, பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் மிஷினு. சுற்றினா பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் போடலாம், சமையல் போடுவோம் வாங்க. நண்பர்களே, நம்ம ஊர் வேக்காடு பக்கத்தில் ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரத்து நிலையில் உட்காந்து உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் பண்ண போகிறோம் வாங்க. பொட்டேட்டோலாம் நல்லா அலசிக்கலாம். உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு அலசி டப் டப் போட்டு நல்லா பாத்திரத்தை அலசி வச்சாச்சு. நல்லா போட்டு உருளைக்கிழங்கு அலசணும். அலசி முடிச்சாச்சு. அள்ளி பாத்திரத்தை மாற்றிக்கிறோம். மிம்மரமாக வந்துட்டுருக்கு. அடுப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. புதுசாக வாங்கின மிஷினு. இந்த மிஷினில் தான் நம்ம பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் பண்ண போகிறோம். அடுப்பு ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுப்பு பற்ற வச்சுருவோம். நல்லபடியாக அடுப்பு பற்ற வச்சாச்சு. நல்லபடியாக வீசு போகணும். அதே விறகடு அடுப்பு பற்ற வச்சாச்சு. தண்ணி ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. மசாலா ரெடி பண்ணுறதுக்காக கடலை மாவு கொட்டிக்கிறோம். உப்பு போட்டுக்கிறோம். உரப்புக்காக மிளகாத்தூள் மிளகாப்பொடி ஊற்றி போட்டுக்கிறோம். அடுத்த ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன்னே ஊற்று. தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா கொலை கொலை மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கை வச்சு. நல்லா கலக்கினா தான் உப்பெல்லாம் கரையும். ஸ்ப்ரிங் ரோல் செய்ய போகிறோம். மிஷினில் மாட்டியாச்சு உருளைக்கிழங்க. ஓகேவா? அழகாக வருது ரவுண்ட் ரவுண்டாக. அருமையாக வந்துருச்சு பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோலு. அப்படி எடுத்து இந்த மேல் பகுதியை தூக்கி சொல்லிட்டு இழுக்கணும். அப்படி பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோலை மசாலா வச்சுக்கிறோம். நல்லா நல்லா மசாலா டிப் பண்ணியாச்சு. வாங்க எண்ணெயில் தூக்கி போட்டுருவோம். வாங்க இறக்கிறோம் உள்ள. அருமையாக வந்துட்டுருக்கு. இந்த சட்டியோடு தூக்கிட்டு அண்ணே, இந்த குச்சில் மாட்டோம், இந்த குச்சில் மாட்டோம். அது கரெக்டாக இருக்கா? அது இந்த குச்சில் மாட்டோம். தாழ்த்தா முடியுமா? மேலே எடுத்தியாண்டாரு. வெந்துருச்சு, எடுத்துருவோம்.
தாளத்தை எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தடுத்து டிப் பண்ணுவோம். ஓகே, அடுத்தடுத்து இது ஒன்று தான் மசாலா தடவை போட வேண்டியதான். நல்லா உள்ளே சாகிற அளவுக்கு நல்லா தேய்க்கணும். மசாலா உள்ளே சாகிற அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அளவு டிப் பண்ணணும். ஓகே, வாங்க மறுபடியும் போட்டுருவோம் இதையும் எண்ணெயில். வெந்துருச்சு, வாங்க எடுத்துருவோம். வாங்க இதில் போட்டு பொரிச்சிருவோம். எடுத்து தாழ்ந்து வச்சுக்கிறோம். எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் வாங்க. ஸ்ப்ரிங் ரோல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இது கோயில் திருவிழாவில் வாங்கி பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்கள் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். வேற லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றது நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. நீங்கள் செஞ்சு முத போட்டது
நல்லா இருக்கு